நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தில் நாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆவறதுக்கு முன்னால் பொதுமக்களிடம் நான் என்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக ஒரு 5-6 வாக்குறுதிகள் கொடுத்தேன். ஸ்டான்லி மருத்துவமனையை நான் சீரமைப்பேன், ஆர்எஸ்ஆர் மருத்துவமனையை சீரமைப்பேன், போஜராஜ் நகர் சுரங்கப்பாதை 50 வருட சுரங்கப்பாதையை நான் சரி செய்வேன் என்று சொல்லியிருந்தேன். அந்த போஜராஜ நகர் சுரங்கப்பாதை என்பது இன்றைய தினம் பணிகள் தொடங்கப்பட்டு 80% பணிகள், 50 வருஷம் அந்த பிரச்சனை, அந்த மக்களுக்கு ஒரு சுரங்கப்பாதை இல்லாமல் ரயில்கள் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும். இன்னொரு பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 20,000 மக்கள் தொகை கொண்ட மக்கள் வசித்து வந்தார்கள். மிகுந்த பல தடவை பல உயிர்கள் அந்த ஆம்புலன்ஸ் அந்த ரயில்வே கேட்டை கடக்க முடியாமல் உயிர்களை இழந்த சூழ்நிலை அதற்கான முன்னெடுப்பு எடுத்து இன்றைய தினம் 80% பணிகள் முடிக்கப்பெற்று ஜூன் 31ஆம் தேதி அதை திறக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாக்கியுள்ளோம். அதே போல் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் நாங்கள் முதல்லையே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி செட்டித்தோட்டம் பகுதி, கிழக்கு கல்லறை சாலை, மேற்கு கல்லறை சாலை, இந்த 3 பகுதியில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் 40 வயதுக்கு மேற்பட்ட கட்டடங்களாக இருப்பதனால் முறையாக ஐஐடி சர்டிஃபிகேட் பெறப்பட்டு அந்த கட்டடங்களில் இருப்பவர்களை மாற்றி அதை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித் தருவோம் என்று சொன்ன அடிப்படையில் இன்றைய தினம் செட்டி தோட்டத்தில் 240 வீடுகள் கொண்ட கட்டிடம் இன்றைய தினம் ஏற்கனவே இருந்த பழைய கட்டிடம் இடிக்கப்பட்டு இன்றைய தினம் அவர்களுக்கு 210 ஸ்கொயர் ஃபீட் அவர்கள் இருந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் 400 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட கட்டடமாக அந்த கட்டடம் நம்முடைய முதல்வர் 45.70 கோடி மதிப்பீட்டில் இன்றைய தினம் அந்த கட்டிடம் கட்டப்பட்டு வருகின்றது. அதே போல் கிழக்கு கல்லறை சாலையில் வசிக்கக்கூடிய மக்கள் 960 பேர் அங்கு வசித்து வந்தனர். அந்த 960 பேருக்கும் 24 மாதத்திற்கான வாடகை அவர்களுக்கு வழங்கப்பட்டு அந்த கட்டிடமும் 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரைவில் தொடங்க இருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கெல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் மேற்கு கல்லறை சாலை பணிகள் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதனையும் இதன் மூலம் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் 150 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட 53வது வார்டில் மூலக்கொத்தளம் அந்த சுடுகாட்டுக்கு அருகாமையில் கட்டப்பட்ட ராமதாஸ் நகர் அந்த குடியிருப்புகளை அனைத்து அனுமதிகளும் பெற்று மக்களுக்கு வழங்குவோம் என்று சொல்லியிருந்தோம். இன்றைய தினம் சிஎம்டி அனுமதி, சுற்றுப்புற சூழல் அனுமதி, மின்சார அனுமதி, மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் அனுமதி, அங்கே பூங்கா, அந்த சுடுகாட்டையும் அந்த ராமதாஸ் நகர் குடியிருப்பையும் பிரிக்கக்கூடிய வகையிலே சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் அங்கே காம்பவுண்ட் ஒர்க் கட்டப்பட்டு இன்றைய தினம் அந்த பொதுமக்களுக்கு 1,50,000 ரூபாய்க்கு அவர்களுக்கு வீடு வழங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உருவாக்கி விரைவில் அவர்களுக்கு அதற்கான அரசாணை வழங்கப்பட இருக்கிறது. தேர்தல் முடிந்தவுடன் அவர்களுக்கான அந்த ஒதுக்கீடுகள் எல்லாம் செய்யப்பட்டு அவர்களுக்கு அந்த வீடு முறையாக வழங்கப்பட இருக்கிறது. இப்படி அதே போல் நம்முடைய 53வது வார்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி அதை நாம் ஐடிஐ உள்ள அந்த ஐடிஐ நான் சென்று பார்க்கும்போது ஒரு வருட சேர்க்கை 600 பேர் இருக்க வேண்டிய சூழ்நிலையில ஒவ்வொரு வருட சேர்க்கையும் 180 பேர் என்ற நிலைமையில் இருந்த அந்த ஐடிஐயினுடைய வரலாற்றை மாற்றி 2021 586 மாணவர்களை அந்த ஐடிஐயில் சேர்த்து 2 வருட படிப்பு முடிந்த பிறகு அவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தப்பட்டு அவர்களுக்கு இன்றைய தினம் எல்என்டி கம்பெனி, அசோக் லைலாண்டு, டிவிஎஸ் போன்ற மகேந்திரா இந்த மாதிரி கம்பெனிகளிலே நேரடியாக 40 முன்னணி நிறுவனங்கள் இங்கே ஒவ்வொரு வருடமும் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 400 பேருக்கு முதல் வருட கேம்பஸ் 2 வருடம் படித்தவர்களுக்கு நடத்தப்பட்டு வேலை வழங்கப்பட்டுள்ளது. இனி ஒவ்வொரு வருடமும் அந்த மாணவர்களுக்கு ஐடிஐ முடித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி அவர்களுக்கு வேலை வழங்கப்படும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அந்த கேம்பஸில் நம்முடைய வடசென்னையில் எங்கும் இல்லாத வகையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி அமைக்கப்பட்டு அங்கு 45 மாணவிகளும் 45 மாணவர்களும் 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்முடைய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையின் மூலமாக பயிற்சி வகுப்புகள் சிறப்பாக நடத்தப்பட்டு இன்றைய தினம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் புதிய மாணவர்கள் அங்கு சேர்க்கப்பட்டு அவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் வகுப்பு மாத்திரம் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவதற்கும், பேங்கிங் எக்ஸாம் எழுதுவதற்கும், ரயில்வே எக்ஸாம் எழுதுவதற்கும் அவர்களுக்கான அந்த தகுதி தேர்வுக்கு அந்த மாணவர்களை தயார் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை வடசென்னையில் உருவாக்கி கொடுத்துள்ளோம். இப்படி நம்முடைய முதல்வருடைய நல்லாட்சியிலே பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு குறிப்பாக வடசென்னைக்கு
4121 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வடசென்னைக்கு ஒதுக்கி தந்துள்ளார்.